சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் அண்ணன் அப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. அவரு நல்ல விதமா உன்னை வளர்த்து ஆளாக்கி இப்ப பெரிய பொண்ணா ஒண்ணு எனக்கு என்கிட்ட திருப்பி கொடுத்திருக்காரு அருவி. அம்மா, நீங்க என்ன பெத்தெடுக்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா இத்தனை நாளா ஏமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆமா சங்கரி, நீ என்கிட்ட கூட ஜெயில நடந்த விஷயம் எல்லாம் சொல்லவே இல்லையம்மா. அந்த நாராயணமூர்த்தி ஜெயிலுக்குள்ளேயே வந்து உனக்கு தொந்தரவு கொடுத்ததெல்லாம் இன்னைக்குதாம்மா எனக்கே தெரியும். எனக்கும் தாமா. வாழ்க்கை முழுக்க நான் பிரச்சனையோடவே வாழ்ந்துட்டேன். அதனால எத்தனை பிரச்சனைகளை தாமா சொல்றது? அதனால சொல்லாமலே விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல அருவி, நீ எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துல இத பத்தி எல்லாம் சொல்ல எனக்கு நேரமே இல்ல. உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கும் அந்த நாராயணமூர்த்தி விடலையே. அவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டேதான் இருக்கான். அன்னைக்கு ஜெயிலுக்குள்ள வந்து என் வயித்துல வளர்ந்த குழந்தைய அழிக்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு ஓ வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க பாக்குறான். இவ்வளவு கொடுமைகளை எனக்கு செஞ்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அதே சமயத்துல அந்த சரஸ்வதியையும் எக்காரணத்தை கொண்டு நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா சரஸ்வதி சொல்லிதான் அவன் என் புருஷனை கொலை செஞ்சதாவே சொன்னான். அம்மா, நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான். ஏன்னா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களை தான் நீங்க இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா சரஸ்வதி அத்தைய பத்தி நீங்க நினைக்கிறது மட்டும் தப்புமா? இதோ உங்க குடும்பத்துக்கு வாழ போன என்னையே அவங்க தான் மகளா நினைச்சு அன்பு காட்டினவங்க. அவங்க அப்புறம் எப்படி அவங்க எப்படிமா சொந்த தம்பியை கொலை பண்ண சொல்லுவாங்க? அம்மா, நான் அத்தைய பத்தி பேசி உங்ககிட்ட வாதம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அந்த நாராயணமூர்த்தி உங்களுக்கு செஞ்ச கொடுமையையும் எனக்காக நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டதும் எனக்குள்ள ஒரு வேகம் வந்துருச்சு. இந்த வேகத்தோடவே நான் அடுத்த காரியத்துல இறங்க போறேன். என்ன பண்ண போற அருவி? என் அப்பாவோட கொலை கேஸ திரும்ப ரீஓபன் பண்ண போறேன். அருவி, என்ன அருவி சொல்ற? இத்தனை வருஷம் கழிச்சு கேஸ ஓபன் பண்றதா? ஆமாமா, இது நான் ஏற்கனவே எடுத்த முடிவுதான். அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்கு. மறுபடியும் கேஸ நடத்தி நீங்க நிரபராதின்னு ஊர் உலகத்துக்கு முன்னாடி நான் நிரூபிப்பேன். அந்த நாராயணமூர்த்தி தான் என் அப்பாவை கொலை பண்ண குற்றவாளின்னு நிரூபிச்சு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுப்பேன். அருவி, சட்டப்படி இதெல்லாம் சாதிக்க முடியும் நீ நினைக்கிறியாமா? ஏமா முடியாது? சட்டப்படி தானே உங்களை குற்றவாளின்னு அவங்க நிரூபிச்சாங்க. அதே சட்டப்படி என் அம்மா நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேமா. சங்கரி, உன் குழந்தை வந்துதான் நீ நல்லவன் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுவான்னு நீ நம்பினதா என்கிட்ட சொல்லுவல்ல? அதே மாதிரி அருவி உன் மேல இருக்கிற களங்கத்தை துடைக்க தயாராயிட்டாமா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு.
அவ சொன்னா செய்யாம விடமாட்டா. உன் மேல நம்பிக்கை இருக்கு அருவி. நீ கண்டிப்பா சொன்ன அத்தனையும் செஞ்சு முடிப்ப. ஏன்னா அம்மா கிட்ட இருக்கிற அத்தனை தைரியமும் உன்கிட்ட இருக்கு. அப்பா, என்னையும் அம்மாவையும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. நீங்களும் அம்மாவும் ஒரு அழகான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆனா அது நிறைவேறாமலே போயிடுச்சேப்பா. அந்த நாராயணமூர்த்தி உங்களை அநியாயமா கொலை பண்ணிட்டு அம்மா மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். நம்ம குடும்பத்தையே சிதைச்சிருக்கான். அம்மா ஜெயில பட்ட கஷ்டத்தெல்லாம் இன்னைக்குதான் சொன்னாங்க. அத கேட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன்ப்பா. உங்களுக்கு பயம் துக்கம் ஒரு பக்கம், என்னை காப்பாத்தணும்னு பயம் ஒரு பக்கம்னு அம்மா ரொம்ப போராடி இருக்காங்க. உங்களை கொலை பண்ண நாராயணமூர்த்தியால என்னை அழிக்க முடியல. இந்த உலகத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் சரஸ்வதி அத்த குடும்பத்துக்கும் தெரியாத இந்த உண்மையை தெரியப்படுத்தணும் தான் அம்மா போராடி என்ன பெத்த எடுத்திருக்காங்க. ஆனா எப்படியோ கடைசியா நானும் அம்மாவும் சேர்ந்துட்டோம். ஆனா உங்களை மட்டும் போட்டோல பாக்குற மாதிரி ஆயிடுச்சேப்பா. உங்களை பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கலையேப்பா. ஆனா நீங்க தெய்வமா இருந்து எங்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நான் உங்க மகளா இருந்து உங்க கொலைக்கு நீதி கிடைக்கணும்னு நான் போராடுவேன். அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு புனிதமானதுன்னு நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். உங்களை கொலை பண்ண அந்த நாராயணமூர்த்தியால என்ன அழிக்க முடியல. அது மூலமா உங்க அக்கா சரஸ்வதி அத்தைக்கு எல்லா உண்மையையும் புரிய வச்சு அம்மாவையும் சரஸ்வதி அத்தையையும் நான் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். அதுக்கு நீங்க தான் உங்க பொண்ணுக்கு துணையா இருக்கணும்.